டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கு பாத்தீங்களா, அதுல த crocodile அப்படின்ற போயமும் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். The crocodile. How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. Lewis Carroll. இப்போ எக்ஸ்பிளனேஷன் வந்து போலாம். ஒரு சின்ன முதலை வந்து நைல் நதியில நீந்தி வந்து அதோட வால்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்கு. தங்கம் மாதிரி மின்னுது அதோட செதில்கள்லாம். அந்த நீர்ல வந்து அப்படியே மின்னுற மாதிரி அது வந்து செய்து அதை பார்க்கும்போது அழகாவும் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து சுத்தமாவும் தூய்மையாவும் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த 5வது வரியில how cheerful he seems to grin அந்த வரிகள்ல இருந்து அது வந்து அந்த முதலை வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே சியர்ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அது தன்னோட நகத்தை எல்லாத்தையும் விரிச்சு சின்ன சின்ன மீன்களை வந்து அப்படியே வெல்கம் பண்ற மாதிரி அதுவும் வந்து அன்பா வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றவும் வந்து ஆத்தர் வந்து சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அது வந்து என்ன பண்ணுது, ஏமாத்தி மீன்களை வந்து சாப்பிடறதுக்காக வந்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு போயிட்டு வந்து சொல்றாரு. இப்ப புக்குக்கு கீழே கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்துக்கலாம். இந்த போயட் வந்து லூயிஸ் கேரல். crocodile எழுதின போயட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் கேரல். ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர். அவருடைய ஃபேமஸ் புக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். அண்ட் இந்த போயம் crocodile வந்து அந்த அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட்ல தான் அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே மீனிங் கொடுத்திருக்காங்க பாருங்க. டத் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா டஸ், அதாவது ஓல்ட் இங்கிலீஷ்ல டத். அதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் டூ யூ நோ அந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. த மெட்ராஸ் crocodile பேங்க் அப்படின்றது இஸ் த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்டு. வேர்ல்ட்லயே வந்து மெட்ராஸ் crocodile பேங்க் அப்படின்றதா வந்து லார்ஜஸ்ட் ஃபார் ரெப்டைல்ஸ் வைக்கிறதுக்கானது. அதுல அதாவது ஊர்வன இட் இஸ் த ஷெல்டர் ஃபார் நேட்டிவ் வைல்ட் லைஃப் அண்ட் த செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். அதுல எதை வந்து பத்திரமா பாத்துக்கிறாங்க அப்படின்னா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இட் இஸ் லொகேட்டட் அட் ஈச் கோஸ்ட் ரோட் கோவலம் இன் சென்னை. ஸோ அதோட போயம், அதுக்கப்புறம் அதை எழுதின ஆத்தர் யாரு, அந்த புக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து படிச்சுக்கோங்க.